ஆனந்த் திவாரியோட டைரக்ஷனில் ரெடியாக இருக்க பேட் நியூஸ். இந்த டீம் இதுக்கு முன்னாடி குட் நியூஸ் அப்படின்ற படம் பண்ணால் அந்த படம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். முக்கியமாக அந்த படத்தில் வர காமெடியாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், அண்ட் நமக்குள்ளே அந்த படம் பார்க்கும்போதே நிறைய கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளுக்கான கரெக்டான ஆன்சரோடு அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. அதனால தான் அந்த படம் டாப் டு எண்ட் பயங்கர என்டர்டெய்னிங்கான ஒரு படமாக அமைஞ்சிருக்கும். அதே டீம் தான் இந்த செகண்ட் பார்ட்டை பண்ணுறாங்க அப்படின்றபோது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கான கேள்விகள்ன்றது அப்படியே இருக்குது. ஒரு படம் பண்ணுறோம், அதுக்காக நம்ம அந்த ஆன்சர் சொல்லணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. நம்ம ஒன்று சொல்லுவோம், அது அந்த சினிமாட்டிக் லிபர்ட்டி அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே அது பாட்டு கடந்து போயிடும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் பண்ணால் தான் இந்த படத்தோடைய ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன். இன்னொரு பாயிண்ட், இந்த படத்தோடைய மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோராக மிக முக்கியமாக விக்கி கௌஷல் வரும்போது மட்டும் ஒரு மியூசிக் நம்ம எல்லாருமே ரீல்ஸில் கேட்டிருப்போம், டாக்டரா எஸ் அந்த மியூசிக்கை அடிக்கடி போட்டிருந்தாங்க. அது ஒரு மாதிரி நல்ல எனர்ஜியாக இருந்துச்சு. மற்றபடி வேறு எங்கேயுமே மியூசிக்காக இந்த இடம் பயங்கர இன்டென்ஸாக ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்ற ஒரு ஃபீல் இல்லை. இன்னொரு பாயிண்ட், இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சின்ன லைனில் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அந்த லைன்னு எந்த ஒரு இடத்துலையுமே கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி இல்லை. அப்படி கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி இருந்திருக்கணும்னா அந்த படத்தோடைய கேரக்டர்ஸ் அப்படி இருந்திருக்கும். எக்ஸாம்பிள், விக்கி கௌஷலோடைய கேரக்டரே ஒரு பிரச்சனை நடக்கும்போது ஸ்ரிபாத்தியோடைய அந்த இடுப்பில் ஒரு டேட்டு போட்டிருக்காங்க. அப்போ ஒரு வார்த்தை சொல்கிறார், இடுப்பில் எங்கேயாவது உடம்புல டேட்டு போட்டிருக்க பெண்கள் எல்லாருமே ஒரு மாதிரி மோசமானவங்களாக தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு ரேஞ்சில் ஒரு ஆளாக இருக்கார். ரொம்ப பிற்போக்குத்தனமான ஒரு இடத்துல ஒன்று இருக்கார். அப்படிப்பட்ட ஒரு ஆள் இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கு, அவர் எப்படி அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ரெண்டு அப்பா ஓகே அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு வருவார் அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டினாக இருக்குது. மிக முக்கியமாக இந்த படத்தோடைய கதையை சொல்லிடுறேன். என்னென்னா, ரொம்ப அழகான ஒரு தம்பதி, அவங்க ரெண்டு பேருடைய லைஃப் ரொம்ப சந்தோஷமாக போகுது. ஒரு பாயிண்டில் அவங்களுடைய லைஃப் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. டிவோர்ஸ் எடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட்டுக்கு வராங்க. டிவோர்ஸ் எடுத்துகிட்டு அதாவது பார்த்திங்கன்னா அந்த 15 நாள் டைம் தருவாங்க. அந்த 15 நாள் முடிய போது அந்த சமயத்தில் என்ன ஆகுது, அவங்களுடைய ஹஸ்பண்ட், அந்த டிவோர்ஸ் பண்ண போகிற ஹஸ்பண்ட் வேறு ஒரு பொண்ணு கூட நெருக்கமாக இருக்கார் அப்படின்ற அவர் ஃபோட்டோஸ் இன்னொருத்தரை அனுப்புகிறாரு. ஆனால் ஆக்சுவலாக அவர் அப்படி இல்லை. அவர் அப்படி அவங்கள மறக்கணுன்றதுக்காக ஒரு தப்பு பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அந்த தப்பையும் அவரால் பண்ண முடியல. அவங்கள மறக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ லவ்வாக இருக்குது. இப்படி இருக்கும்பொழுது இவங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரியாமல் அவங்க ஹஸ்பண்ட் அவங்கள மறந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். அவருடைய வாழ்க்கை ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நாம் மட்டும் எதுக்காக அவரையே நினச்சிக்கிட்டு இருக்கணும், நாமளும் மூவ் ஆன் பண்ணுவோன்றதுக்காக அந்த ராத்திரியே என்ன பண்ணுறாங்க, பயங்கரமாக குடிச்சிட்டு நான் இப்போ மறுபடியும் ஒரு கெட்ட பொண்ணாக மாறுறேன் பாருன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஓனர் இருக்கார். அந்த ஓனரை கூப்பிட்டு வாங்க நம்ம ரெண்டு பேர் சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் சந்தோஷமாக இருந்து முடிச்சுட்டு அவங்களுடைய ரூமுக்கு வராங்க. சர்ப்ரைஸாக அவங்களுடைய ஹஸ்பண்ட் அந்த இடத்துல நிற்கிறாரு. என்னால் உன்னை மறந்துட்டு இருக்கவே முடியல, நீ கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கையில் தேவைன்னு சொல்லிட்டு மறுபடியும் இவங்க ரெண்டு பேர் சந்தோஷமாக இருக்காங்க. இந்த ரெண்டு சந்தோஷமான தருணங்களில் ரெண்டு அழகான குழந்தைகள் அந்த பெண்மணியோடைய வயிற்றில் உருவாயிடுது. இதுக்கப்புறமா இந்த குழந்தைகளுடைய அப்பா யார் அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அதுக்கப்புறமா என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருதுன்றது தான் இந்த படத்துடைய கண்டென்ட்டாக இருக்குது. கண்டென்ட்டாக ஒன்லைனாக கேட்கும்போது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. இதுதான் படத்தோடைய ஃபஸ்ட் ஹாஃபோடைய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லைனாக பயங்கர சுறுசுறுப்பாக அப்படி போயிட்டு இருந்துச்சு. படத்தோடைய செகண்ட் ஹாஃபில் எங்கே விழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து இந்த விக்கி கௌஷலாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவருடைய ஆப்போசிட்டாக நடிச்சிருக்க அந்த சிங்கு கேரக்டராக இருக்கட்டும், ரெண்டு பேருக்குமே அவங்களுடைய கிளாஷ், அவங்களில் யார் பெரியவன் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்குள்ளேயே போயிட்டுருக்கு. இந்த கதை அந்த பாயிண்ட்டுக்குள்ளே போயிடக்கூடாது. ஏன்னா அதை தாண்டி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. மிக முக்கியமாக நான் இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி விக்கி கௌஷலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிற்போக்குவாதியாக அவருடைய கேரக்டரை ஆரம்ப கட்டத்தில் காமிச்சிட்டு அவ்வளோ சடனாக எப்படி அவ்வளோ சீக்கிரமாக எப்படி ஒருத்தர் சேஞ்ச் ஆவர்னு ஒரு பெரிய கொஸ்டின் இருக்குல்ல. அதுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு டீட்டெயிலான சீனே இல்லாமல் சினிமாட்டிக் லிபர்ட்டி அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் இருக்குன்ற காரணத்துக்காக அடுத்தடுத்து அப்படியே ஸ்கிப் பண்ணிகிட்டே போயிட்டாங்க. மிக முக்கியமாக அந்த படத்துக்கான தேவையான சீக்வன்ஸே கிடையாது படத்தோடைய செகண்ட் ஹாஃபில். மிக முக்கியமாக ஒரு இடத்துல அந்த சிங்கு கேரக்டர் ஒரு தப்பு பண்ண போகிறாரு, அது விக்கி கௌஷல் மாட்டி விட போகிறான்ற ஒரு ரேஞ்சில் ஒரு சீன் போகும். கடைசியில் பார்த்தா அவர் சிக்கன் சாப்பிட போயிருப்பார். அதெல்லாம் இரிட்டேஷனாக இருந்துச்சு. இது எப்படி காமெடின்னு ஒன்று யோசித்து இதை பண்ணாங்கன்றது எனக்கு புரியலையப்பா அப்படின்ற ஒரு கொஸ்டின். இன்னொரு பாயிண்டில் ஒரு பயங்கரமான டிடெக்டிவ் ஏஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை கூப்பிட்டு வருவாங்க. அவர் வர எந்த சீனுமே அவ்வளோ ஃபன்னாலாம் இல்லை. அவர் எல்லா சீனுமே அப்படியே கட் பண்ணி தூக்குனா கூட இந்த கதையில் பெருசாக எதுவும் மாறாது. வெறும் அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வர்றதுக்காகவே ஒரு கேரக்டர் எடுத்துருந்து வச்சா மாதிரிச்சு. அதுக்கு இவங்க ஏதாவது பண்ணுற விஷயங்கள் அது ஒரு தப்பாக மாறி அதன் மூலயமா அப்பா அம்மா வராங்க அப்படின்றத கூட பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக பயங்கரமாக அமைஞ்சிருக்குமே அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்குள்ளே இருந்துச்சு. இதை தாண்டி சப்போஸ் இந்த குழந்தைங்களாம் இருக்காங்கன்னா கூட என்னுடைய கேள்வியாக என்ன இருந்ததுன்னா, இந்த படம் முடிச்சதுக்கப்புறமா அவங்களுடைய பேக் ஸ்டோரின்னு ஒன்று இருக்குல்ல, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு ஃப்யூச்சருக்குன்னு ஒரு லைஃப் ஒன்று இருக்குல்ல, அது கண்டிப்பாக எல்லாருமே யோசிப்பாங்க. அந்த ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே எப்படி இந்த படத்தை யோசிக்காமல் ஒரு படமாக பண்ணாங்க. ஏன்னா ஏகப்பட்ட கேள்விகள். ஒரு படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வெளியில் வரணும், இந்த படத்தில் எல்லாமே இருந்துச்சு, எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லிட்டாங்க, இவங்க என்னென்னலாம் தவறுகள் நம்ம நினச்சோமோ அது எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபில் பண்ணிட்டாங்க. இந்த படத்தில் அதுதான் ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட். என்னென்னா தவறுகள் நம்ம யோசிக்கிறோமோ அது எல்லாமே ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ற மாதிரி ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. அதுவும் மிக முக்கியமாக இந்த படத்தோடைய சீரியஸான சீக்வன்ஸே எங்கே வருதுன்னா, அவங்க அப்பா அம்மா வந்ததுக்கப்புறமா தான் அந்த படமே சீரியஸாக மாறுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க காமெடின்றதை வச்சு
அது காமெடின்ற ஒரு ஃபீல் எப்போயுமே என்னென்னா இந்த படத்தை அந்த ஹீரோயினே சொல்லியிருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நமக்கு நடக்கிற விஷயம் நமக்கு வந்து ட்ராஜடி, மற்றவங்களுக்கு வந்து காமெடி அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் இந்த படத்தோடைய லைனே. அதை மிஸ் பண்ணிவிட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, படத்துலேயே இவங்களே காமெடி பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த படத்தோடைய மைனஸ் பாயிண்ட்டாக இருந்துச்சு. இவங்க ட்ராஜடியில் இருக்கணும், அதை நம்ம பார்த்து பயங்கரமாக சிரிக்கணும். அந்த பாயிண்ட்டை விட்டு எதனால் இவங்க அடுத்த ட்ராக்குள்ளே இது ஒரு காமெடியான சீனாக மாற்றியே ஆகணுன்ற ரேஞ்சில் போனாங்கன்றது தான் புரியல. அதுதான் இந்த படத்தோடைய ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக இருந்துச்சு. இது வரைக்கும் நான் பார்த்த படங்களில் வந்து படத்தோட எண்டில் ஒரு ஹீரோயின் ஆடுறதை பார்த்து எல்லாருமே பிரமிச்சு போய் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்போம். ஆஹா பயங்கரமாக ஆட்டாங்கன்னு சொல்லிச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு ஹீரோ ஆடுறதை பார்த்து எல்லாருமே மெய் மறந்து ரசிச்சுட்டு இருந்தாங்க. விக்கி கௌஷல் தொடர்ந்து அவருடைய ஆக்டிங்கில் ஏகப்பட்ட படங்கள் பார்த்துப்பேன். அவர் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டரை கொடுத்தாலும் அந்த கேரக்டர் அப்படியே வாங்கி நடிக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டில் அவரும் ஒருத்தர். இந்த படத்துலையும் டான்ஸு சும்மா பெருச்சு மேய்ஞ்சிருந்தார். முக்கியமாக அது ரீல்ஸில் ட்ரெண்ட் ஆகிருக்கு. டட்டா அது நம்ம பண்ணும்போது ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் ரீல்ஸில் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, அந்த சாங்ஸ்லேயும் பார்த்துருப்பீங்க. அதில் பிளாஸ்ட் பண்ணிட்டார். ஓவராலாக இந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓகேவான ஒரு ஆவரேஜான ஒரு படம் பார்த்து ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. அதை தாண்டி நீங்கள் இந்த பேட் நியூஸ் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பிடிச்சிருந்துச்சு? கண்டிப்பாக படத்தோடைய ஓப்பனிங்கில் 2-3 ரொமான்டிக் சாங்ஸ் இருக்குது. அது எல்லாமே ஆடியன்ஸை பயங்கரமாக உற்சாகப்படுத்துன்றதில் டவுட்டே இல்லை. அதை தாண்டி நீங்கள் என்ன ரசிச்சிங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அதுலேயும் டடா பாபா நான் பிரவீன் கேஎஸ். பாய்.